நரிஷ் நேச்சர் அப்படிங்கிற கம்பெனி சேலம்ல இருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸில் ப்ரௌனிஸ் பண்ணியிருக்கோம். வித்தவுட் மைதா, வித்தவுட் ஒயிட் சுகர், வித்தவுட் பேக்கிங் சோடா. ப்ரௌன் சுகர் ட்ரெடிஷ்னல் ரைஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு விப்டு க்ரீம், சோப்பு, ஹேர் ஆயில் பண்ணுறோம். மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணுறோம். சேலம் வந்து இங்கே வந்திருக்கீங்க. இந்த எக்ஸ்போ பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நாங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னால எங்களோட ப்ராடக்ட் இங்கே தான் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் இப்போ மைதா, நோ பேக்கிங், ஃபுல்லாகவே ரைஸ் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும் போது ஃப்ளேவர்ஸ் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆமாக்கா, டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. அதனால நாங்கள் ஏன் பேக்கிங் சோடாலாம் போடணுன்ட்டு நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்காக ட்ரை பண்ணோம். அது நல்லா வந்தனால வெளியும் வந்தாச்சு. ஓகே. இது நாங்கள் வந்து 3 விதமாக கொடுக்குறோம். கருப்பு கவுனி, ரத்தசாலி, அப்புறமா காட்டியான ரைஸ். ப்ரௌனி. ஸோ வந்து மைதா வந்து பிசிஓடி இன்டியூஸ் பண்ணும். ஸோ மைதா இல்லாமல் ப்ரௌனிஸ் கொடுக்கறதுனால பிசிஓடி விமனுக்கெல்லாம் அது நல்லது. ஓகே, ஹெல்தி அண்ட் கூட. இந்த ரத்தசாலிலாம் அனிமிக்காக்க விமன்ஸ்க்குலாம் நல்லது. ஓகே, இந்த மாதிரி ரைஸ்லாம் இந்த ட்ரை பண்ணணும்னு ஐடியா எப்படி வந்தது? ஏன்னா இது புதுசாக இருக்கு. ஏன்னா புதுசு செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து வீட்டுக்காக ப்ரௌனி ட்ரை பண்ணோம் வீட்டில். சரி, ஏன் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்காக தான் நாங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணோம். நல்லா வந்தனால சரி ஓகே, இதை நம்ம வெளியே எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். ரைஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே மேம், தேங்க்யூ. ஆன்லைன் பிராண்டுங்க டெலிஷ் வித் லவ்ங்கிறது. ஸோ இது வந்து மெயினாக வந்து சிறுதானியங்களோட அவேர்னஸ்க்காக நாங்கள் இது வந்து டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வந்து இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து இது எல்லாமே வந்து சோக் பண்ணி ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணுறாங்க. பேசிக்காக வந்து அன்பாலிஷ் ரைஸை வந்து அவங்க ஃப்ளாருக்கு மில்லுக்கு போயிட்டு ஃப்ளாராக பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு மைக்ரோ பக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாமே வந்து எலிமினேட் ஆகாது. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னா, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த சோக் பண்ணி 24 hours வந்து சோக் பண்ணி சன் ட்ரை பண்ணி அப்புறம் ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து மேனுவல் ப்ராசஸ். இட் டேக் சம் டைம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அது பண்ணிங்க எல்லா கேட்டகரிஸுமே நம்ம கொடுக்குறோம். நூடுல்ஸாகவும் பாஸ்தாவும். ஆமாம், ஏற்ற மாதிரி. ஏன்னா இப்போ சடனாக வந்து அடாப்ட் பண்ண முடியாது. இது வந்து நம்மளோட ஆன்செஸ்டர்ஸோட பேசிக் நம்மளோட இதுதான் நம்ம பாரம்பரிய உணவு தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து அது நீங்கள் சடனாக வந்து அந்த இதில் இருக்க மினரல்ஸ்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணால் இமீடியட்டாக உங்களோட கட்டு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால அந்த கட்டு அடாப்டபிலிட்டிக்கு வருதுங்க. ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து நீ எடுத்துனா மில்லட் ரைஸ் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ நூடுல்ஸ், பாஸ்தா, தோசை இப்படி கொடுத்து யூ கேன் ரிவர்ஸ் அவங்கள கொண்டு வந்து தட் யூ கேன் ஃபைனலி கிவ் ரவா மிக்ஸு. ஸோ அது மாதிரி நம்ம 8 கேட்டகரி நம்ம வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ மெயினாக வந்து இது வந்து எதுலையுமே வந்து நம்ம மைதா இல்லைங்க, ரிஃபைன்ட் சுகர்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் ஆல்சோ ரோஸ்ட் பண்ணுறதுனால ஆமாம், ஆத்தென்டிக் ஃபீல் இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 7-8 months வந்து வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ் வி கேன். ஏன்னா பிகாஸ் நம்ம சன் ட்ரை பண்ணுறோம். ரோஸ்ட்டும் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். as well as வந்து ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். வி ஆர் ஃப்ரம் வித்யாசாகர். நாங்கள் எல்லாருமே வித்யாசாகர்லேருந்து வந்திருக்கோம். இது எல்லாமே ஸ்பெஷல் சில்ட்ரன் பண்ணுறது தான். இது ஒரு குரூப், ஆரோஹன் குரூப் வந்து தே ஆர் டூயிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். எல்லாமே கெமிக்கல் இல்லாதது. அது அட்சர்வ் அவங்க வந்து வீவிங் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து டக்கர் பாபா அவங்க எல்லாமே பேப்பர் பேக் எல்லாமே செய்கிறாங்க. கேண்டில்ஸ் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. கையால் பண்ணுறது தான் எல்லாமே. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனோட ஒர்க் தான் இது. ஸோ அது அவங்களால வர முடியாததுனால நாங்கள் ஆஸ் அ பேரண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே அந்த குழந்தைங்களோட அந்த விஷயங்கள் ஏன்னா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. நம்ம சொல்கிறோம் அவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு, ஆனால் அவங்க கையில் இவ்வளோ திறமை இருக்குது. ஸோ இதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம அவங்களோட திறமையை வந்து அவங்க ஃப்ரம் த கிட்லேருந்தே அவங்க வித்யாசாகரில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஏஜ் ஆனோன்னா அவங்க ஒரு அந்த யூனிட்டுக்கு வராங்க, ஒர்க்கிங் யூனிட்ல. நீங்கள் எப்படி வெளியில் போக முடியாதுல்ல. ஸோ நம்ம அவங்க திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இந்த என்ன ஒர்க் பண்ண முடியும், இவங்களால என்ன செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி நாங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்களுக்கு எல்லோரும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். டீச்சர்ஸ், பேரண்ட், எங்கள் ஃபவுண்டர் பூனம் அக்கா அவங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் பசங்களை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஸோ எல்லாருமே ஒரு டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால தான் எங்களால் வெளியில் இவ்வளோ தூரம் வர முடியுது. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது மேம்? ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது இதுவுமே பயோடிகிரேடபிள். எஸ் மேம், இந்த மாதிரி விஷயங்களுமே இது வந்து பயோகிரேடபிள். நாங்கள் ஃபுல் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நாங்கள் பயோகிரேடபிள் பாட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நாங்கள் கெமிக்கல் இல்லாததுனால நாங்கள் வந்து சில நேரம் இது நம்ம கிளாஸில் வச்சா கீழே உடைஞ்சிறதுனால நாங்கள் கொஞ்சம் பயோகிரேடபிள் பாட்டில்ஸ் வாங்கிக்கிறோம் நாங்கள். சோப்ஸ் பார்த்தீங்கன்னா 11 டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். அதுவே நான் கெமிக்கல் எல்லாமே. ஸோ நாங்கள் டிட்டர்ஜென்ட், ஷாம்பூ எல்லாமே நான் கெமிக்கல் தான் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட இது வந்து பேம்பூ ப்ரஷஸ், டிட்டர்ஜென்ட் பவுடர், லிக்விட் எல்லாமே வந்து நான் உங்க கையில பண்ண ப்ரஷஸா? நோ எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபேக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே. பிகாஸ் த கண்டிஷன் அவங்களோடது அப்படி. ஸோ தே டூ த ரீபேக்கிங். ஏன் அவங்கெல்லாம் வந்து கையில் வீவிங் பண்ணது இந்த பேக்ஸ் எல்லாம். இது அட்சப் குரூப்புன்னு இது. அவங்க தான் வந்து வீவிங் பண்ணுறாங்க கையில். அவங்கெல்லாம் வீவிங் பண்ணுறாங்க. அண்ட் வித்யாசாகரில் பார்த்தீங்கன்னா பிளாக் இது வச்சுருக்காங்க பாருங்கள், த்ரெட் பெயிண்டிங். அதெல்லாம் பசங்க கையால் அந்த த்ரெட் பெயிண்டிங்கில் பெயிண்டிங் பண்ணுறது அவங்க எல்லாருமே. பெயிண்டிங், அந்த கேண்டில்ஸ் ஊற்றுறது, அந்த பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர் பேக், அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் பசங்க வைக்கிறது தான் எல்லாமே. அந்த பிரிண்ட்லாம் பசங்க பண்ணுறது தான். என் பேர் அம்மையப்பன். எங்கள் பிராண்ட் பேர் நல்லயம். நாங்கள் கெமிக்கல் ஃப்ரீயாக கிளீனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷாம்புலேருந்து ஃப்ளோர் கிளீனர் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். பயோஎன்சைம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. பயோஎன்சைம்ன்றது ஒன் டைப் ஆஃப் வினிகர். இதுவே கிளீனிங்க்கு நமக்கு போதுமானதாக இருக்குது. இது இல்லாமல் நமக்கு பூந்தி கொட்டை நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் பயோஎன்சைம் இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம ஷாம்புலேருந்து ஃப்ளோர் கிளீனர் வரைக்கும் பண்ணுறோம். நம்ம கெமிக்கல்லேருந்து ஏன் இதுக்கு மாறணும் அப்படின்னா சிம்பிள் ரீசன். அது எண்ணெய் பிசுக்க போக்கிடுது, அழுக்க போக்கிடுது, கெட்ட பாக்டீரியா கொண்டுது, எல்லாம் கொண்டுடுது. பட் ஆனால் அதோட எஃபெக்ட் நமக்கு ஸ்கின்லையும் நம்ம சாப்பிட்ற தட்டிலையும் நம்ம உடம்புக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. அது நமக்கு எந்த அளவுக்கு கெடுதல் தருன்றது நமக்கு ஒரு 10 years பேக் தான் தெரியும். பட் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு, நம்ம ஹேரு, ஈவன் இந்த தண்ணியை போய் நிற்கிற இடத்துல லேண்டில் கூட ஒரு கெட்டதும் நடக்காது. ஈவன் அது வந்து ஒரு பூஸ்டராகவும் நம்ம லேண்டுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஐடியா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இது வந்து தாய்லாண்டில் இருக்க ரோசுகோன் அவங்க தான் இந்த பயோஎன்சைமை இனோவேட் பண்ணாங்க ஒரு 10 years பேக். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் தன்னோரெல்லாம் சேர்ந்து ஸ்ரீகாந்த் அவர் வந்து பயோஎன்சைமை இங்கே இன்ட்ரோ பண்ணார். சவுத் இந்தியா ஃபுல்லாக அவர் தான் ஸ்ப்ரெட் பண்ணார். ஸோ அவர் மூலிமா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆச்சு. ப்ரீத்திங் ப்ராப்ளம், ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ப்ளீச்சும் அதில் இருக்கிற ஹார்ட் கெமிக்கலும் க்ளீன் பண்ண அன்றைக்கி 2 daysக்கு நமக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்மெல் இல்லை, அந்த ப்ளீச், அதில் ப்ளீச் இருக்குது, ப்ளீச்சு மற்ற கெமிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட ப்ராப்ளம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸோட காஸ்ட் என்ன மாதிரி வந்து? ஏன்னா யூஷுவலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரும்போது காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க, மாறலாம் நினைப்பாங்க. காஸ்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் காஸ்ட் வைஸ் மார்க்கெட் ப்ராடக்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதோட பெனிஃபிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதோ, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதோ ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதுதாங்க பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஷாம்பு வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு வந்து 100 ml வந்து 140 ரூபாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பயோஎன்சைம் பூந்தி கொட்டியும் போட்டிருக்கிறனால நம்ம ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். நம்ம கெமிக்கலில் வந்து நம்ம வெறும் ஃபோமிங் ஏஜென்ட் தான் போட்டிருப்பாங்க. அது ஏன் காஸ்ட் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு ஏன் ரீசனபிள் காஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க போகிறது ஃபோமிங் ஏஜென்ட். ஓகேங்களா? நீங்கள் எடுத்து கையில் எப்படி இருந்தீங்கன்னா போதும், நுர குபு குபு குபுன்னு வந்துடும். ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பழகினது என்னென்னா எண்ணெய் போனால் தான் நுர வரும். அப்படி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து பழகிருக்கோம். இப்போ அதை வந்து சிமுலேட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நுர வந்தால் என்ன போயிடுச்சு அப்படின்னு உங்களை நீங்கள் ஆல்ரெடி நம்பிட்டு இருக்கீங்க. அப்போ நிறைய கொடுத்துட்டா அந்த பொருள் நல்ல பொருள் ஆகிடும். உங்களுக்கு போகுது, க்ளீன் ஆகுது, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நுர கொடுத்துடணும், அதில் தான் தெளிவாக இருக்காங்க. அதை ஆட் பண்ணும்போது அதோட சைடு எஃபெக்ட் நிறையா இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஃபோமிங் பூஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் இது வந்து நம்மளோட நார்மலாக எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் தேவையான ஆயில் என்ன நம்ம உடம்புக்கு தெரியும். நம்ம என்ன தான் வெளியே இருந்து ஆயில் அப்ளை பண்ணாலும் நம்ம உடம்புல ஒரு ஆயில் சுரக்குதில்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம விசுவலாக பார்க்கும்போது எக்ஸஸாக வர ஆயிலை மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணணும். அதுதான் நல்ல ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்ட் அது மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா அதில் லைட்டாக அந்த எண்ணெய் பிசுப்பு உடம்புல இருந்தால் தான் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இந்த எக்ஸ்போ பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஸ்டால் போட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் விசிட்டராக விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே, இந்த டைம் 4 days இருக்குது, நம்ம போடலாம், நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் ரீச் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணோம்.